சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் தொழிலாளர்கள் மேற்கொண்ட கோரல் மில் போராட்டத்தை குறித்து சொன்னீர்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்த போராட்டங்களில் தலைமை தாங்கினார். அதுதான் ஒத்துழையாமை இயக்கத்தின் முன்னோடி என்று சொன்னீர்கள். அந்த போராட்டம் எந்த வடிவங்களில் இருந்தது தாயே? மகனே சிவா, சுதேசி இயக்கத்தில் முழு கவனம் வைத்து சுதேசி கப்பல் கம்பெனியை நடத்த தொடங்கிய வ.உ. சிதம்பரம் கோரல் மில்லில் தொழிலாளர்கள் படும் வேதனையைக் கண்டு வருத்தம் கொண்டான். அவர்களுக்காகவும் களத்தில் இறங்கினான். அவனது தலைமையில் மக்கள் மேற்கொண்ட ஒத்துழையாமை இயக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? தொழிலாளர்களுக்காக நடந்த தொடர் போராட்டங்களில் தூத்துக்குடியில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கெடுத்தார்கள். தூத்துக்குடி வியாபாரிகள் ஆங்கிலேயர்களுக்கு உணவுப் பொருட்களை விற்க மறுத்தார்கள். இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்களை வரவழைக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்திய பணியாளர்கள் அவர்களுக்காக வேலை செய்ய மறுத்தார்கள். தெருக்களில் ஆங்கிலேயர்களை கண்டால் சூழ்ந்து நின்று வந்தே மாதரம் என்று கூறும்படி மக்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். இது தொடர்ந்ததால் தூத்துக்குடியில் இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் இரவு நேரங்களில் தங்கள் வீடுகளில் தங்க அச்சப்பட்டு பிரிட்டிஷ் இந்திய கப்பல் கம்பெனியிலேயே பாதுகாப்பாக தங்கினார்கள். வழக்குரைஞர் ரெங்கசாமி என்பவன் சுதேசி இயக்கத்தினரை ஒடுக்க அங்கே போலீஸ் குவிப்பை ஆதரித்தான். அதனால் அவனை மக்கள் எல்லோருமே வெறுத்தார்கள். ஒரு நாள் அந்த வழக்கறிஞர் ரெங்கசாமி முகசவரம் செய்து கொள்ள முடி திருத்தும் தொழிலாளி ஒருவனை அழைத்தான். அப்போது சவர தொழிலாளி அவனிடம் பேச்சு கொடுத்தான். நீங்கள் மட்டும் அதிக போலீஸ் படை வேண்டும் என்று சொல்கிறீர்களாமே, ஏன் என்று கேட்டார். அதற்கு திமிரு கலந்த பதிலளித்த அந்த வழக்குரைஞர், அது பற்றி உனக்கு என்ன? அது உன் வேலை அல்ல, நீ உன் வேலையை பார் என்று சொன்னான். அதனால் வெடுக்கென்று கோபப்பட்ட சவர தொழிலாளி, அப்படியானால் உனக்கு சவரம் செய்வதும் என் வேலை இல்லை என்று கூறி முகசவரம் செய்து கொண்டிருந்ததை அரைகுறையாக விட்டு அப்படியே எழுந்து விறுவிறுவென்று வெளியேறிவிட்டான். விவரம் அறிந்த மற்ற தொழிலாளர்களும் அவனுக்கு சவரம் செய்ய மறுத்தார்கள். பிறகு வேறு வழியின்றி அந்த வழக்குரைஞர் ரயிலேறி திருநெல்வேலிக்கு சென்றான். அங்கே முகசவரத்தை முழுதாகச் செய்து கொண்டு ஊர் திரும்பினான். இந்த விஷயம் அந்த வட்டாரம் முழுவதும் பரவியது. அவனைப் போல வீறு கொண்ட பலர் அவன் பாணியிலேயே தங்கள் ஒத்துழையாமையை வெளிப்படுத்தினார்கள். பொதுமக்கள் வ.உ.சி. மீதும் அவனது லட்சிய முடிவுகளின் மீதும் அவ்வளவு ஆழமான பற்று கொண்டிருந்தார்கள். தூத்துக்குடி வேலை நிறுத்தம் 7 நாட்கள் நீடித்தது. மில் முதலாளிகளான ஆங்கிலேயர்கள் இந்த போராட்டத்துக்கு அடிபணிந்தார்கள். தொழிலாளர்களுக்கான கூலியை 1/2 பங்கு உயர்த்தித் தர சம்மதித்தார்கள். இன்னும் சில கோரிக்கைகளையும் ஏற்றார்கள். பிறகுதான் தொழிலாளர்கள் வேலைக்கு சென்றார்கள். கோரல் மில் தொழிலாளர்களுக்காக இந்த நாட்டின் தென்கோடியில் நடந்த இந்த வெற்றிகரமான எதிர்ப்பு போராட்டம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமாக வலுவடைந்தது. இது கொடுத்த அந்த சிறிய வெற்றி ஆங்கிலேயருக்கு எதிரான ஒத்துழையாமை போராட்டத்தின் மீதான
நம்பிக்கையை அளித்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்